ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லிங்குவல் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டீச்சிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட். எந்த பேப்பருக்கு எந்த டாபிக் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோச்சஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கடையில் வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஸ்டார்ட் ஆனது. அதாவது அப்போ தான் வந்து அந்த டைமிங்கில் இது ஒரிஜின் ஆயிருக்கு. அதனால் வந்து இதை வந்து ஆர்மி மெத்தட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது ஆடியோ லிங்குவல் மெத்தடை வந்து ஆர்மி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஆரல் ஓரல் அப்ரோச் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆரல் ஓரல் அப்ரோச், ஆர்மி மெத்தட் இப்படி ரெண்டு இதில் வந்து எது கேட்டாலுமே அது வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தட் தான். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரையும் அந்த தியரியோட பிஹேவியரையும் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்கில் வந்து இது பண்ணுறது தான் ஆடியோ லிங்குவல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கும் டைரக்ட் மெத்தடுக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டைரக்ட் மெத்தட்னா என்ன, ஜிடிஎம் அதாவது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே அண்டர் ஒன் டாபிக் கீழே தான் வரும். பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டைரக்ட் மெத்தட் அண்ட் ஆடியோ லிங்குவல் மெத்தட் ரெண்டுமே ஜிடிஎம்க்கு அகெயின்ஸ்ட் ஆனது. அதாவது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆனது. இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மதர் டேங்கை வந்து ரிஜெக்ட் பண்ணும். நம்ம நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் வந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மதர் டேங்கை வந்து யூஸ் பண்ண விடாது. ரெண்டுலேயுமே வந்து என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் காம்பனன்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற ஒரு 2 ஆக்டிவிட்டிக்குமே வந்து அதாவது ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. டைரக்ட் மெத்தடில் வந்து வொக்காபுலரியை ஹைலைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆடியோ லிங்குவல் மெத்தடில் வந்து கிராமர் ட்ரில்ஸை தான் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஆடியோ லிங்குவல் மெத்தடில் வந்து வொக்காபுலரி அண்ட் ஆடியோ லிங்குவல் மெத்தடில் வந்து கிராமர் ட்ரில்லிங்ஸ் அண்ட் டைரக்ட் மெத்தடில் வந்து வொக்காபுலரி வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடியோ லிங்குவல் மெத்தட் வந்து அக்யூரேட் ப்ரனன்சியேஷன் அண்ட் கிராமர் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணி சொல்லி தரும். நமக்கு வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தடில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட் ப்ரனன்சியேஷன் பார்ப்பாங்க அண்ட் கிராமர் பார்ப்பாங்க. த எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் குயிக்லி. ஒரு சிச்சுவேஷனுக்கு எய்த்தாப்பில் வந்து நம்ம வந்து அந்த சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து சொல்கிறது. நம்ம இப்போ ஒரு சிச்சுவேஷனில் ஃப்ளூவெண்ட்டாக பேசிகிட்டே இருக்கோம், இல்லை நம்மகிட்ட வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி ஒரு சென்டென்ஸை டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ட்ஸை பில்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக மாற்றுறது வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தடில் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் என்னெல்லாம் முக்கியமாக பார்க்குறாங்கன்னா அக்யூரேட் ப்ரனன்சியேஷன் அண்ட் கிராமர் வந்து இம்பார்ட்டண்ட். அப்புறம் இதோட கேரக்டரிஸ்டிக் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் லாங்குவேஜஸ் ஹேபிட் ஃபார்மேஷன். லேர்னிங் லாங்குவேஜ் அதாவது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஹேபிட். ஆனால் வந்து அந்த மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஆர் லேர்ன்ட் மோர் எஃபெக்டிவ்லி இன் ப்ரெசென்ட் ஓரலி ஃபஸ்ட்டு. அதாவது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து நம்ம பேசுகிறத வந்து பார்த்துட்டு அதை அப்படியே வந்து திரும்ப பேசும். அதனால ஃபஸ்ட்டு வந்து ஓரல் மெத்தட்லேருந்து தான் நம்ம வந்து பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால ஓரல் மெத்தட் மூலிமா வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆனாலஜி அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணுறது. அது வந்து இதோட பெட்டரான ஃபவுண்டேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் ஆஃப் அ வேர்ட்ஸ் கேன் பி லேர்ன்ட் ஒன்லி இன் அ லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மீனிங்கும் சொல்கிறது வந்து லிங்குவிஸ்டிக்கும் கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட்டுக்கும் தான் வந்து வேர்ட்ஸ் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இதோட மெயின் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரீடிங் அலவுட் டயலாக்ஸ், ரிப்பிட்டேஷன் ஆஃப் மாடல் சென்டென்ஸ். அதாவது நம்ம இதை எப்படி கற்றுக்கலாம்னா, நம்ம ரிப்பிட்டேஷனை வந்து ஒரு மாடல் சென்டென்ஸை ரீட் பண்ணுறது மூலியமாகவும், நம்ம சில டயலாக்ஸை வந்து கத்தி ரீட் பண்ணுறது மூலியமாகவும் கிராமர் ட்ரில்லிங் கற்றுக்கலாம். அப்புறம் கீ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம தொடர்ந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். டயலாக் வந்து டெலிவரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஓரல் மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா மெத்தட்லேயுமே வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும் அண்ட் சேம் வெல் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இந்த மெத்தடோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து தாறுமாறா நமக்கு வந்து செம்மையாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தடில் மிஸ் ஆகிறது, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து மிஸ் ஆகும். அது வந்து இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் விஷுவல் எய்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெக்காபுலரி டீச்சிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக புரியும். ஏதாவது ஏடு வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க, அதாவது ஒரு மூவி போட்டோ ஒரு வீடியோ மூலியமாக நமக்கு பார்த்தோன்னா புரியும்ல, அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை பற்றின ஒரு ஃபால்ஸான அசம்னேஷன் வந்து நமக்குள்ளேயே வந்து கிரியேட் ஆகிடும். அந்த லாங்குவேஜ் மூலியமாக நம்ம கற்றுக்கிறதுனால, அதாவது ஓரல் மெத்தட் மூலியமாவோ இல்லைன்னா ஆடியோ லிங்குவல் மெத்தட் மூலியமாவோ, ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் மூலியமாக நம்ம கற்றுக்கிறப்ப வந்து ஒரு ஃபால்ஸான அசம்ஷன் வந்து நமக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் அதோட சம்மரி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஏதாவது கமெண்ட் இல்லை டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நாவல் போம் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.